இந்த நாளில் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ரோமர் எழுதிய நிருபம் 8வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்துக்குமா? வர்ணம் வந்து நல்லதா? அல்லேலூயா. மிகவும் நல்லது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நன்மைக்கு ஏதுவாக தான் எதையும் செய்வார். ஆமென். அவர் எதை செய்தாலும் நன்மை தான் செய்வார். சதேரியா. அல்லேலூயா. ஆமென். வேத வசனம் நமக்கு நிறைய கற்றுத் தருகிறது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ரெஸ்ட் கிடைச்சு? ஆமென். ஓடி 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 என்ன ஏந்திரம் போல ஓடிட்டு இருந்தாங்க. இப்ப ஏந்திரமே நின்று போச்சு. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகத்துல வாசிக்கிறோம். 31வது அதிகாரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 19 21 வரை வாசிக்கலாம். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. மனுஷனுடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். கர்த்தர் அரணான நகரத்திலே எனக்கு நமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லும்போது என்ன சொல்றாரு தாவீது? அல்லேலூயா. ஆமென். அவர் உணர்ந்து அனுபவித்து அதை பேசுகிறார். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. அல்லேலூயா. மனுஷனுடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து, அல்லேலூயா, நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். ஆமென். முழுது ஆட்கொண்ட இந்த கொரோனாவை தப்பு வைக்கப்பட்டவர்களுக்கு எல்லாம் சம்பவம் இதுதான். ஆண்டவர் காப்பாற்றாவிட்டால், ஆண்டவர் கிருபை செய்யாவிட்டால், அல்லேலூயா, ஆமென், கர்த்தர் அரணான நகரத்திலே எனக்கு நமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். அவர் நமக்கு அதிசயத்தை செய்திருக்கிறார். என் தேவன் எனக்கு அதிசயத்தை செய்திருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லும் போது 84வது சங்கீதத்தில் எப்படியாய் சொல்லுகிறார்? 11வது வசனம். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருள்வார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காது. அல்லேலூயா. ஆமா, அவன் நிறைய அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கான், அவனையும் தப்பு வைக்காரே அப்படின்னு நினைக்க கூடாது. அல்லேலூயா. அவர் எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை வைத்திருப்பார். ஆமென். அல்லேலூயா. அந்த காலத்துல அது நடக்கும். அது நிச்சயமாய் நடக்கும். நடந்தே தீரும். அவர் சொன்னது அப்படியே நடக்கும். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது இப்படியே வாசிக்கிறோம். 31வது அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கும் போது எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31வது அதிகாரம்
14வது வசனத்தில் இப்படியாய் நாம் வாசிக்கிறோம். வாசிங்க. ஆசாரியர்களின் ஆத்துமாவை 31:14 ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் ஊறிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. நாம அவருடைய ஜனமா இருந்தா நன்மையினால திருப்தி ஆகும். அல்லேலூயா. ஆமென். நம்மளாம் நிறைய பேருக்கு கோபம், நன்மையினால திருப்தி ஆகும்னா எனக்கு என்னையா நன்மை இருக்கு, பூரா கடனா இருக்கே அப்படின்னு யோசிப்பீங்க. ஆமென். தேவன் அப்படி நம்மை விடுகிறவர் அல்ல. அல்லேலூயா. எபிரேயர்ல வாசிக்கும் போது வாசிக்கிறோம் 9வது அதிகாரம், எபிரேயர்களின் நிறுவனம் 9வது அதிகாரம் 15வது வசனத்தில் எப்படியாய் வாசிக்கிறோம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். அதற்காகத்தான் அவர் கல்வாரி சிலுவையில் பலியானார். அல்லேலூயா. ஆமென். இது முக்கியமானது என்னன்னா உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையை அவர் என்ன செய்கிறார்? நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்றும் இருதயத்திலே விசுவாசித்தார், நீ ரட்சிக்கப்படுவார். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ரோமர் 10வது அதிகாரம் 9 வசனங்கள். இந்த காரியத்தை நானும் நீங்களும் சொல்லணும். அல்லேலூயா. ஆமென். பாவம் நம்மளை ஆட்கொண்டது, மொத்தத்தில் ஆட்கொண்டது. ஆமென். ஆதாமினுடைய பாவங்கள், ஜென்ம பாவங்கள் நமக்குள்ளே ஆட்கொண்டது. ஆனால் பரிசுத்த ஆவியின் வரங்களை பெறுவதற்கும் ரட்சிப்பை அடைவதற்கும் நாம் வாயினாலே அறிக்கையிட வேண்டும். கேட்கிற எவனும் பெறுகிறான். அல்லேலூயா. கேட்பதற்கு நானும் நீங்களும் ஆயத்தமா இருக்கிறோமா? யாக்கோபின் நிருபத்தில் வாசிக்கும் போது வாசிக்கிறோம் 1வது அதிகாரம் 17வது வசனம் இப்படியாய் சொல்கிறது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்தில் இருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அல்லேலூயா. நன்மையான ஈவுகளும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து வருகிறது. அல்லேலூயா. அப்போ நாம அதிகாலையிலே தேவனை நோக்கி பார்க்கிற இந்த நேரத்திலே அவர் நமக்கு இதை தருகிறார். அல்லேலூயா. ஆமென். ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம் 50வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20வது வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். அல்லேலூயா. யார் சொன்னா இது? யோசேப்பு சொல்கிறார். எப்ப சொல்கிறாரு? அவரு ராஜ சிங்காசனத்துல இருக்கிறாரு. அண்ணன் தம்பி பூரா இவரை என்ன செஞ்சாங்க? கொடுமைப்படுத்தினாங்க, கிணத்துல தூக்கி போட்டாங்க, தூக்கி எடுத்து இஸ்மவேலர்கிட்ட வித்து போட்டாங்க. அல்லேலூயா. அதப்புறம் அவர் என்ன செய்யல? மனதில் வைக்கல. அல்லேலூயா. தேவன் எதை செய்தாலும் நன்மைக்கே செய்வார் என்று உணர்ந்திருந்தார். அவர் சிறைச்சாலையில, போத்திபார் வீட்டில் இருந்தாரு, சிறைச்சாலையில இருந்தாரு. எல்லா இடத்திலும் அவர் உண்மையா இருந்தார், தேவனுக்கு பிரியமாய் இருந்தார். நானும் நீங்களும் எங்க இருக்கோம்? அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமாய் இருப்போம்.
அல்லேலூயா. அல்லேலூயா. நெகமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது இப்படியாக வாசிக்கிறோம். நெகமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதத்தை கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு இருக்கிற இந்த வாழ்வு தேவன் நமக்கு தந்தது. அல்லேலூயா. இந்த வாசித்த வசனத்துக்கு அர்த்தம் புரியுதா? தேவனுடைய கரம் என் மேல் இருந்ததால் அவர் என்ன செஞ்சாரு? ராஜா எனக்கு கொடுத்தார். 18வது வசனம் வாசிங்க, இன்னும் தெளிவா இருக்கும். என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். அல்லேலூயா. இவரு ராஜா மட்டும் அவருக்கு அந்த அனுமதி கொடுக்கல, இவர் போய் சொன்ன ஜனங்களும் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். நமக்கும் அப்படி ஆண்டவர் செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நாம் அப்படி இருக்கிறோமா? அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். 119வது அதிகாரம் 122வது வசனத்தை வாசிக்கலாம். உமது அடியேனுக்கு நன்மையாக துணை நில்லும், அகங்காரிகள் என்னை எடுக்க வெட்டாதே. அல்லேலூயா. உமது அடியேனுக்கு, சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்லுகிறார், உமது அடியேனுக்கு நன்மையாக துணை நில்லும், அகங்காரிகளை என்னை எடுக்க வெட்டாதே. அல்லேலூயா. நம்ம ஜெபம் அப்படி இருந்தா? சங்கீதம் 118:7 வாசிக்கிறோம், இப்படியாய் வாசிக்கிறோம். எனக்கு அனுகூலம் பண்ணுகிற அவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்கள் சரி கட்டுதலை காண்பேன். அல்லேலூயா. என் சத்துருக்களின் சரி கட்டுதலை காண்பேன். எவ்வளவு தைரியமா சொல்ற. எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என் பட்சத்தில் இருக்கிற தேவன். அல்லேலூயா. சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் வாசிக்கும் போது இப்படியே வாசிக்கிறோம். 36வது அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கலாம். இது நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. ஆமென். நீங்க வேளாண்மை செய்யக்கூடியவர்களாக இருந்தா விதை நேர்த்தி பண்ணாதான் விதைக்க முடியும். அல்லேலூயா. இப்ப இங்க என்ன செய்யணுமா? உங்களை இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். இப்ப நமக்கு வரக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள்லாம் எதுக்குதான்? நம்மளை பண்படுத்துவதற்காகத்தான். அல்லேலூயா. ஆமென். இந்த லாக்டவுன் பீரியட்ல இப்பதான் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுடைய குடும்பத்துல என்னென்ன நடக்குதுங்கிறது அவங்களுக்கே தெரியும். ஆமென். குடும்ப ஜெபம் நடக்குதா, வேத வாசிப்பு இருக்குதா, தேவனை தொழுது கொள்கிறோமா, எப்படி இருக்கிறோம் அப்படிங்கறத எல்லாம் காண்பிப்பதற்காக கர்த்தர் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல வாசிக்கும் போது இப்படியே வாசிக்கிறோம். அல்லேலூயா. சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார். அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார். அவருடைய அம்பு முன்னலை போல புறப்படும். அவருடைய அன்பு முன்னலை போல புறப்படும். கர்த்தராகிய ஆண்டவர் எக்காலம் ஊதி, கர்த்தராகிய ஆண்டவர் எக்காலம் ஊதி தென் திசை சுழல் காற்றுகளோட நடந்து வருவார். தென் திசை சுழல் காற்றுகளோட நடந்து வருவார். அல்லேலூயா. அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார். அவர்களுடைய அம்பு முன்னலை போல புறப்படும். கர்த்தராகிய ஆண்டவர் எக்காலம் ஊதி தென் திசை
சுழல் காற்றுகளோடு கடந்து வருவார். நாம ஜெபிக்கும் போது தேவன் நமக்குள்ள உலாவுறதை நாம் உணர வேண்டும். தேவன் நம்மோடு கூட உறவாடுகிறதை உணர வேண்டும். தேவனோடு கூட ஐக்கியப்பட வேண்டும். இல்லையா? அதற்காக கர்த்தர் நம்மை கற்றுத்தருகிறார். நம்மை அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். தேவனை அறிகிற அறிவிலே வளரும்படி தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். சங்கீதங்களின் புத்தகம் 145 அதிகாரம் 17 வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தமது வழிகளில் எல்லாம் நீதி உள்ளவரும் தமது கிரியைகளில் எல்லாம் கிருபையுள்ளவருமாய் இருக்கிறார். அவர் நீதி உள்ளவரும் கிருபை உள்ளவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்ம எப்படி இருக்காரு? கர்த்தர் நமது வழிகளில் எல்லாம் நீதி உள்ளவர், நமது கிரியைகளில் எல்லாம் கிருபை உள்ளவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. வழிகளில் நீதி. அல்லேலூயா. நமக்கு கிருபை, நல்ல கிருபை இருக்கு. தூங்குறதுக்கு கொடுக்குற நேரத்தில் கூட நாம் என்ன செய்யறோம்? முழிச்சிருக்கிறோம். முழிச்சிருக்கிற நேரம் கூட என்ன செய்யறோம்? அல்லேலூயா. ஆமென். எவ்வளவு கிருபை இருக்கு பார்த்தீங்களா? நம்ம கர்த்தர் தந்த கிருபைகள் கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம் 9வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. வாசிக்கலாம். 9:3. இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றோர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். அதனால யாரையும் நம்ம குற்றப்படுத்த முடியாது. எப்படி இருக்காங்க? பகல்ல தூங்குறாங்க, இரவுல முடிச்சிருக்காங்க. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் நமக்கு இருக்கு. அல்லேலூயா. இது இவன் செஞ்ச பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா, தேவனுடைய நாம மகிமைக்காக இந்த காரியம் நடக்குதா? அல்லேலூயா. நம்ம உடல்ல ஆரோக்கியம் வேணும்னா அல்லேலூயா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கிடைச்ச நேரத்துல என்ன செய்யணும்? இரவு நேரத்தை வீணாக்காம என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பிரோஜனமா இருக்கணும். இல்லைன்னா படுத்து தூங்கணும். சத்தத்தே காணும். என்னெல்லாம் நாளைக்கு பார்த்துருவோம்ல, இன்னைக்கு பார்த்துருவோம். நைட்டு எப்படி இருக்கீங்க? அதனால ஒருத்தரும் சத்தம் பண்ண மாட்டேங்க. அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு பிரியமா இருக்கிற மாதிரி இருந்தா இரு. அப்படி இல்லை, நேரத்தோட படுத்து தூங்கு. ஆண்டவர் உனக்கு நல்ல இதை தந்திருக்கல. நீ நைட்ல 1 மணி நேரம் தூங்கல அப்படின்னா பகல்ல எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு போராட்டம். அல்லேலூயா, ஆமென். இந்த வெயிட் லிஃப்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க, 1 கிலோ கூட்டிட்டுன்னா அவன் எடுக்கக்கூடிய வெயிட் என்ன செஞ்சிடும்? மறுபடியும் கூடுதல் ஆயிடும். அதுக்காக அவன் என்ன செய்வான்னா, அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு பிடிச்சிருப்பான். கேட்டா 2 கிலோ குறைஞ்சிட்டான். ஆமென். இப்ப நாம என்ன செய்யறோம்? இரவெல்லாம் முடிச்சிருந்தா இரவுலதான் தூங்குறதுக்கு ஆண்டவர் அந்த ரேஸை நமக்கு தர்றாரு. அதுக்கு ரேஸும் கிரேஸும் கூட. அல்லேலூயா. நமக்கு அந்த இரவுல தூங்கும் போது, அதிகமான நேரம் இரவுல தூங்கும் போதுதான் நம்ம உடல் ரீகோப் ஆகும். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. எல்லாவற்றிலும் நன்மையை நாம பார்க்க வேண்டும். ஆமென். நன்மையை தெரிந்தெடுக்க வேண்டும். நமக்கு நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஒரு சில மிருகங்கள் என்ன செய்யுது? அதுக்கு ஆண்டவர் அப்படித்தான் படைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனா நமக்கு ஆண்டவர் எப்படி கொடுத்திருக்கிறாரு? அல்லேலூயா. இரவெல்லாம் காக்கிற தேவை. நாம் அவருடைய சூழ்நிலைகளை நாம் புரிந்து கொண்டு எனக்கு வர வேண்டிய காரியங்களை நான் தெரிந்தெடுக்க வேண்டியதாக இருக்கிறது. ரோமர்களின் நிருபம் 9வது அதிகாரம். ரோமர்களின் நிருபம் 9வது அதிகாரம் 11வது வசனம். பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமல் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற
அவருடைய தீர்மானம் கிரியையினாலே நிலைத்திருக்காமல் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படி. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஒருத்தருக்கு நல்வினை தீவினை எல்லாத்தையும் ஆண்டவர் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கொரோனா வைரஸ் என்ன செய்யுது? கோயிலையும் அடைக்குது. ஆமென். கோடீஸ்வரரையும் இழுக்குது. அல்லேலூயா. ஆமென். கொரோனா வைரஸ் என்ன செய்யுது? கோயிலையும் அடைக்குது, கோடீஸ்வரனையும் இழுக்குது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்கிற உணர்வோடு கூட இருப்போமேயானால், தேவனுடைய கிரியைகளை என் மூலமாய் நடப்பிக்கும்படி தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்கிற உணர்வோடு இருப்போமேயானால், கர்த்தருக்கு பிரியமான காரியம் நன்மையாக அவர் வாய்க்கும். ஆமென். அவர் எல்லாவற்றிலும் நன்மை செய்கிற தேவன். அல்லேலூயா. யோசேப்பு சொல்லும் போது அதுதான் சொன்னாரு. சிறைச்சாலையில் இருக்கும்போது என்ன செஞ்சாரு? சிறைச்சாலையில் இருக்கும்போது கூட அவர் நல்லா என்ன செஞ்சார்? முகக்கலையோடு கூட. ஆமென். அடுத்தவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறவர்களாக இருந்தார். என்ன குறிச்சே பஞ்சம் பாடிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. தேவன் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார் என்கிற உணர்வு எனக்கும் உங்களுக்கு வேணும். அல்லேலூயா. தேவன் என்னை அளவில்லாமல் ஆசீர்வதித்திருக்கிறார் என்கிற உணர்வு வேணும். அல்லேலூயா. ஆமென். அந்த உணர்வோடு கூட இருக்கும் போதுதான் நமக்கு சகலத்தையும் நாம கண்டுணர முடியும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வாசிக்கலாம். எபேசியர்களின் நிருபத்தில் வாசிக்கிறோம். எபேசியர்களின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம் வாசிக்கலாம். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு. ஐயா, நீங்க நம்பிக்கையா இருந்தது சரி, அவருக்கு புகழ்ச்சியா இருக்கும்படி என்ன செய்யணும்ன்றதுதான் முக்கியம். அல்லேலூயா. மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாய் இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு. அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியா நான் என்ன செய்யறேன்? என்ன நினைக்கிறேன்? அல்லேலூயா. ஆமென். அதை நாம் உணர்ந்து கொள்வோம். அவர் மகிமைக்கு பிறகு அவர் மகிமையை வெளிப்படும்படியா, அவர் மகிமைக்கு புகழ்ச்சியா இருக்கிறேன்னா, என்னுடைய கிரியைகளின் நிமித்தம் என் தேவன் மகிழ்ச்சியா இருக்கிறாரா? அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 2 தீமோத்தேயு புத்தகம் 1ஆவது அதிகாரம் 9ஆவது வசனம் வாசிக்கலாம். அவன் நம்முடைய கிரியையின்படி நம்மை ரட்சிக்காமல் நம்முடைய தீர்மானத்தின்படியேயும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியேயும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். நம்மளை எதற்காக அழைத்திருக்கிறார்? அவர் நம்முடைய கிரியையின்படி நம்மை ரட்சிக்காமல் நம்முடைய தீர்மானத்தின்படி, தம்முடைய தீர்மானத்தின்படி ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்திருக்கிறார். என்னையும் உங்களையும் தேவன் பரிசுத்த அழைப்பினாலே அழைத்திருக்கிறார். அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி நடத்தும்படியாய் நம்மை தீர்மானித்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப வாசிக்கலாம். ரோமர்களின் நிருபம் 8ஆவது அதிகாரம் 28ஆவது வசனத்தை மீண்டும் எல்லாரும் சத்தமா வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்திய தேசத்தை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, உலகம் முழுவதையும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தை உமது கரத்தில் ஒரு விஷயம் மனம் இறங்குவீராக. யெகோவாயே, விசுவாச ஜெப வீடு தருவை குளத்தை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தருவை குளத்து ஜனங்களை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒரு விஷயம் மனம் இறங்குவீராக. இந்த நாளில் உம்முடைய அனாதி தீர்மானத்தின்படி ஆண்டவரே, சகலமும் ஆண்டவரே நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். கர்த்தாவே, கர்த்தாவே, உங்கள் அன்பு கூறுகிறவர்களுக்கு
சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த நாளிலே தியானிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காக ஆண்டவரே, சங்கீத பகுதியிலே ஆண்டவரே உம்மை துதித்து புகழ்ந்து ஆராதிக்கும்படியா ஆண்டவரே எங்களுக்கு கிருபை கொடுத்ததற்காக கர்த்தாவே, எங்களுடைய விண்ணப்ப நேரங்களிலே ஆண்டவரே இந்த உலகம் முழுவதும் ஆட்கொண்டிருக்கிற ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ், ஆண்டவரே கொரோனா 19வது வருடத்தில் உள்ள இந்த வைரஸினுடைய கிரியைகள் அடிக்கப்படும்படியா ஆண்டவரே கீழ்காற்றை வரவழைத்து ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, கீழ்காற்றை வரவழைத்து சகலத்தையும் அப்புறப்படுத்த முடியுமே. ஒரு விஷயம் மனம் இறங்கி வீராக கர்த்தாவே, பாடுகளோடு வேதனைகளோடு நிந்தைகளோடு அவமானங்களோடு எதிர்பார்ப்போடு இருக்கிற ஒவ்வொரு ஜனத்தையும் ரட்சிப்பீராக கர்த்தாவே. தொழில்துறைகளை முடக்கி போட்டு ஆண்டவரே ஒன்றுமில்லாத இருக்கிற பிள்ளைகளே, நீர் ஆதரவற்றவர்களே, தேவைகள் உள்ளவர்களே, ஆண்டவரே பலவீனம் உள்ளவர்களே, ஆண்டவரே நீர் இந்த வேளையை சந்திக்கும்படியாய் நாங்கள் முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். நீர் மகிமை ஒரு வல்லமையில பராக்கிரம கரம் மாத்திரம் செயல்படும். தேவ திட்டம் நிறைவேறட்டும். தேவ ஆவியானவர் ஒவ்வொருவருக்குள்ள அசைவாடுவீரா கர்த்தாவே. நாங்கள் வாசித்தது போல ஆண்டவரே ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 37வது அதிகாரத்துல உலர்ந்த எலும்புகளுக்குள்ளே உலாவிய கர்த்தர் ஜீவ சுவாசத்தை ஊதின போது ஆண்டவரே அது நரம்புகளும் தசைகளும் உண்டாகி எழுந்து நின்றது போல கர்த்தாவே, இந்த உலகம் முழுவதும் ஆட்கொண்டிருக்கிற அசுசிகள் நீங்களாக இப்படியா ஆண்டவரே ஜீவ சுவாசத்தை ஊதுவீரா முற்றிலுமாக கரத்தில் ஒப்புக்கொள்கிறோம். அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர் இது அப்படியே செய்ய போறதுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை முற்றிலுமாக கரத்தில் ஒப்புக்கொள்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். துதி கன மகிமை எல்லாம் நமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே நம்முடைய ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்ய போறதற்காக நன்றி செலுத்துவோமா? கர்த்தர் நமக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரோடு கூடிய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் உலகில் உள்ள பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவரோடும் அவர் வருகை மட்டும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.